லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செய்தி கப்பால் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலையங்கம் ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் பட் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே, ஷிண்டே இடையிலான அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. சபாநாயகர் அதற்கான தீர்வை கண்டிருக்கிறார். ஆனால் அது இன்னமும் குழப்பமாகவே இருக்கு அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. அதனால தான் ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை பட்டுன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க. சபாநாயகர் முடிவெடுத்துட்டார், ஆனால் குழப்பம் இன்னும் தொடருது அப்படிங்கிறத அந்த தலைப்பு சொல்லக்கூடிய செய்தி. என்ன செய்தினா, 2022 மே இறுதியில் ஷிண்டே சிவசேனாவிலிருந்து பிரிஞ்சு வந்து பாஜகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு. கட்சியை உடைச்சிட்டாரு. கட்சி தலைமை கூட்டங்கள்லாம் அவரும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கல. அதனால அவருடைய பதவியை, அவங்க ஆதரவாளர்கள் பதவியை பறிக்கணும்னு சபாநாயகர்கிட்டையும் உச்சநீதிமன்றத்தையும் முறையிடுறார் உத்தவ் தாக்கரே. அதே மாதிரி ஷிண்டேவும் முறையிடுறார். சபாநாயகர்கிட்டையும் முறையிடுறார், உச்சநீதிமன்றத்தையும் முறையிடுறார். தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஷிண்டே அணி தான் உண்மையான சிவசேனா, சின்னத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது, சபாநாயகர் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 18 மாதங்களாக சபாநாயகர் முடிவே எடுக்காததுனால டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம். ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே முடிவெடுக்கணும்னு. அந்த அடிப்படையில் அவர் வந்து நேற்று முடிவெடுத்துடுறாரு. ஷிண்டே அணி தான் உண்மையான அணி சிவசேனா அப்படின்னு. அதனால அது என்ன சொல்றாங்கன்னா, 18 மாதங்களுக்கு பிறகு ஒரு வழியாக சபாநாயகர் முடிவெடுத்து விட்டார்னு அந்த தலையங்கம் சொல்லுது. ஆனா அடுத்த வரி என்ன சொல்றாங்கன்னா, சபாநாயகர் முடிவெடுத்துட்டாரு, ஆனா அரசியல் குழப்பம் மகாராஷ்டிராக்குள்ள இன்னும் தீரவே இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஷிண்டேவோட அணி தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சபாநாயகர் எந்த அடிப்படையில் முடிவெடுத்தார் அப்படிங்கிறதையும் அந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு உத்தவ் தாக்கரே முடிவு செய்திருக்கிறார்கள். சபாநாயகர் எடுத்த முடிவு வந்து தங்களுக்கு விரோதமாக இருக்கு, கட்சி விதிகளுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு. என்னன்னா, உச்சநீதிமன்றத்துடைய பார்வையில ஒரு கட்சியுடைய மேக்சிமம் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சியுடைய பொறுப்பை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுறாங்க. ஆனா சிவசேனாவுடைய கட்சி அதிகாரப்படி என்னன்னா, கட்சியுடைய தலைவருக்கு தான் அதிகாரம். அதனால கட்சி விதி வேறாக இருக்கு, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வேறா இருக்குங்கிறதுனால கட்சி விதிப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தலையங்கம் சொல்லுது. ஷிண்டே அணிக்கு இதனால ஒரு விதமான நன்மையும் இல்லைங்கிறதையும் தலையங்கம் சுட்டி காட்டுது. ஏன்னா பாஜகவால எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தலையங்கம் சுட்டி காட்டுது. என்ன காரணம்னா, அஜித் பவாரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க பாஜக. அதனால அஜித் பவாருடைய பலத்தின் மீதும் பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால ஷிண்டே அஜித் பவார் இடையிலான அந்த முரண்பாடுகளை தொடர்வதற்கு பாஜக வழிகோலும் அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுது. சில பகுதிகளில் மகாராஷ்டிரால அஜித் பவார் பலமா இருக்கிறதுனால முதல்வர் வேட்பாளராக அவர் வரக்கூடிய தேர்தல்களில் முன்னிலைப்படுத்தப்படலாம்ன்ற செய்திகள் வந்ததன் அடிப்படையில் தான் இந்த தலையங்கம் இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை சுட்டி காட்டுது. அதனால இந்த தலையங்கத்தை எப்படி முடிக்கிறாங்க இறுதியாக அப்படின்னா, ஷிண்டே அணி தான் உண்மையான சிவசேனான்னு சபாநாயகர் முடிவெடுத்தாலும் கூட அந்த வெற்றியை ஒரு முழு மனதோடு ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில ஷிண்டே இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மகாராஷ்டிராவில் அரசியல் குழப்பம் நீடிச்சுட்டே இருக்கு. ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள சரத்பவார்டேந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவார் அவருடைய நிலைப்பாடையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் சபாநாயகருக்கு இருக்கு. அதனால இப்போதைக்கு சிவசேனா குழப்பம் தீர்ந்துடுச்சு, தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய குழப்பம் நீடிக்குது. பொதுவாகவே மகாராஷ்டிரால அரசியல் குழப்பம் நீடிக்கிறதுனால ஷிண்டே வந்து இப்போதைக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறாரு அப்படின்னு அந்த தலையங்கம் முடிக்குது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.